ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1163 ஸ்பாய்லர் தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட டைட்டில் ப்ராமிஸ். சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஈமு ராக்ஸை பார்த்துட்டு டேவிட் ஜோன்ஸ்னு கூப்பிடுறா. அதுக்கு ராக்ஸுமே நான் அவன் கிடையாது, பட் ஸ்டில் நான் அக்ரி பண்ணுறேன், ப்ராமிஸ் வந்து ஃபில்ஃபில் பண்ணி தான் ஆகணும்ட்டு. கரெக்டாக இந்த இடத்துல ராக்ஸு ஒயிட் பீடு கையோட கூட பிக் மாமே ஜாயின் பண்ணுறா. ஜாயின் பண்ணி எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அட்டாக் பண்ணுறாங்க, அதுவும் ஈமுக்கு எதிராக. இப்போ அங்கேருந்து சீன் சேஞ்ச் ஆகி ராக்ஸ் ஸ்பிரிட்ஸை கேட்பாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ராக் ஸ்பிரிட்ஸுமே ரோஜர் ஸ்பிரிட்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரெஸருக்காண்டி மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக இந்த இடத்துல ரோஜரும் கார்ப்பும் ஈமுக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க. லைக் இந்த இடத்துல இப்போதைக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னா ராக்ஸு, ஒயிட் பீடு, கைடோ, பிக் மாமு, ரோஜரு, கார்ப்புன்ட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கான ஆட்கள் ஒரே இடத்துல நிற்கிறாங்க, அதுவும் ஈமுக்கு எதிராக. அண்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மேசிவான அட்டாக் பண்ணுறாங்க, ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெளிவாக தெரியும் ரோஜர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு, கார்ப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு, ராக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு, ஒயிட் பீடு, கைடோ, பிக் மாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்ட்டு. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அட்டாக் பண்ணுறாங்க, அது மேசிவாக இருக்குது. அது ஈமு மேலே படுது, பட் பட்டாலுமே அவளுக்கு ஒன்றாகவே இல்லை, ரிகவர் ஆகிறா. அந்த அட்டாக்ல இருந்து ரிகவர் ஆகிறா உடனே. ஃபைனலி சாப்டர் 2ல் ஈமு ராக்ஸ்க்கு மேலே டோமே ரிவர்ஸை யூஸ் பண்ணி ராக்ஸை வந்து டீமனாக மாத்துறா. இப்போ எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்குது எதுக்காண்டி ராக்ஸை ரோஜரும் கார்ப்பும் சேர்ந்து கில் பண்ணாங்கன்ட்டு. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு விஷயங்கள் தான் ஸ்பாய்லர்ல கொடுத்துருக்காங்க.